Good morning students. கெமிஸ்ட்ரியில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அந்த லெசன் அட்டாமிக் ஸ்ட்ரக்சருங்கிற செகண்ட் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் நம்ம என்ன முடித்தோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் இதை பற்றி நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதோடு நமக்கு கம்ப்ளீட்டாக அந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ எவால்யூஷன் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். The basic unit of matter is dash. Basic unit அப்படின்னா ஒரு மேட்டர்னா அதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை எதுன்னா ஆட்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆட்டம். The subatomic particle revolve around the nucleus is dash. ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னா ஆட்டத்தில் எங்கே இருக்கும்? சென்ட்ரல் இருக்கக்கூடியது நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குது? புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ் இருக்குது. ஸோ அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடியது எலக்ட்ரான். ஸோ செகண்டுக்கு ஆன்சர் எலக்ட்ரான். தேர்ட், டேஸ் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. பாசிட்டிவ்னா எலக்ட்ரான், புரோட்டான். பாசிட்டிவ்னா புரோட்டான், நெகட்டிவ்லி அப்படின்னா சார்ஜ்னா அது எலக்ட்ரான். திஸ் அட்டாமிக் நம்பர் ஆஃப் an atom is டேஷ். அட்டாமிக் நம்பருங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதாவது பி தான் ஆன்சர் கரெக்டு. ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். டேஷ் நியூக்ளியான்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் டேஷ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நியூக்ளியன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு பார்ட்டிகல்ஸ் சேர்ந்தது. எதுன்னா புரோட்டானும் நியூட்ரான்ஸும் சேர்ந்தது. ஸோ சி தான் கரெக்டு, புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் முடிஞ்சது. செகண்ட் ரோமன், fill in the blanks. ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் ஃபவுண்ட் இன் த ஆட்டம் இஸ் கால்டு. என்னெல்லாம் இருக்குது? ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸ் எதில்? ஆட்டத்தில். புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான், அது மூணுமே எழுதணும். த நியூக்ளியஸ் ஹேஸ் டேஷ் அண்டு டேஷ். நியூக்ளியஸ் அப்படின்னா உட்கரு எங்கே இருக்குது? மையத்தில் இருக்குது, ஆட்டத்தினுடைய சென்ட்ரலில் இருக்குது. அதில் என்னெல்லாம் இருக்குது? புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். அதுக்கு ஆன்சர் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். தேர்டு கொஷின், தி டேஷ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இப்போ தான் பார்த்தோம் எது நியூக்ளியஸை சுற்றி கொண்டு இருக்கிறதுனா எலக்ட்ரான். இஃப் த வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4 அண்ட் தட் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் 1, தென் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் மீத்தேன். மீத்தேனுடைய ஃபார்முலா என்ன? CH4. ஒரு கார்பன், அந்த CH4 உங்களுக்கு தெரியும். கார்பனுடைய வேலன்சி இஸ் 4, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ மீத்தேனுடைய கெமிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா CH4, capital C, capital H. Fifth question, there are 2 electrons in the outermost orbit of the magnesium atom. Hence, the valency of magnesium, 2 electronகள் outermost orbitல வெளிவட்ட பாதையில் 2 எலக்ட்ரான்கள் இருக்குன்னா அப்போ வேலன்சி மெக்னீசியத்துக்கு 2. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் 2. மேட்ச் த ஃபாலோயிங். வேலன்சி அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் இன் த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட். நம்ம வெளிவட்ட பாதையில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குதோ அதை கால்குலேட் பண்ணி வேலன்சி கண்டுபிடிக்கிற மெத்தடும் இருக்குது. நியூட்ரல் பார்ட்டிக்கல் எது? நியூட்ரான். அயனுடைய சிம்பிள் Fe. ஹைட்ரஜன்னா மோனோ வேலண்ட். மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். ஹைட்ரஜன் வேலன்சி இஸ் 1, அதனால் அது மோனோ வேலண்ட் அப்படிம்பாங்க. டை வேலண்ட்னா 2 வேலன்சி இருக்கும். சரி, பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் எது? புரோட்டான் தான் சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜ்னா புரோட்டான். அடுத்தது ஃபோர்த் ரோமன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். த பேசிக் யூனிட் ஆஃப் ஆன் எலமெண்ட் இஸ் மாலிகுல். ஃபால்ஸ். மாலிகுல் கிடையாது. எது வரணும்? ஆட்டம். மாலிகுல் அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஆட்டம் அப்படின்னு வரணும். தி எலக்ட்ரான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஃபால்ஸ். எலக்ட்ரான்ங்கிறது பாசிட்டிவ் கிடையாது, புரோட்டான்ஸ் தான் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ அந்த எலக்ட்ரானுங்கிறத நம்ம அடிச்சுட்டு என்ன எழுதணும்? புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ், அதுதான் கரெக்ட். அண்ட் ஆட்டம் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். ட்ரூ தான், எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் தான் அது. ஆட்டம்ங்கிறது நியூட்ரல். ஃபோர்த் கொஷின், த நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை புரோட்டான்ஸ். தப்பு. நியூக்ளியஸை சுற்றி புரோட்டான்கள் இல்லை, நியூக்ளியஸை சுற்றி எது இருக்குது? எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. ஸோ புரோட்டான்ஸ் அப்படிங்கிறத அடிச்சுட்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு மாற்றிக்கோங்க. தி நியூக்ளியஸ் இஸ் சரவுண்டட் பை எலக்ட்ரான்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரோமன், அனாலஜி. என்னது? சன் நியூக்ளியஸ் மாதிரி, அந்த சன்னை சுற்றிக்கிட்டு இருக்கிறது பிளானட்டு. அப்போ நியூக்ளியஸை சுற்றி வரக்கூடியது எலக்ட்ரான்ஸ். ஸோ பிளானட்ஸுக்கு டேஷில் எலக்ட்ரான்ஸ்.
செகண்ட் கொஷின் அட்டாமிக் நம்பர் டேஷ் கொடுத்துருக்காங்க. மாஸ் நம்பருக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான். அப்போது அட்டாமிக் நம்பர்னால் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அவ்வளோதான். கேனா பொட்டாசியம், சீனா கார்பன். ஓகே, இது வரைக்கும் வந்து 1 மார்க்கு தான். அதனால் உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 6th ரோமன் அசர்ஷன் அண்டு ரீசன். இப்போ எது அசர்ஷன் சரியா, ரீசன் சரியா, அசர்ஷனுக்கு தகுந்த காரணம் ரீசன் கரெக்டாக இருக்குதாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இது நம்ம உங்களுக்கு ஆன்சர் நான் இங்கே கொடுத்துருக்கேன், இங்கே பார்க்கலாம். கொஷின் அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? an atom is electrically neutral. சரி, ரீசன் atoms have equal number of proton and electrons. அப்போ புரோட்டான் எத்தனை இருக்குதோ அதே அளவு தான் எலக்ட்ரான்கள் இருக்கும். அப்போது ரீசனும் கரெக்டு. அசர்ஷன் வந்து என்னது? எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் ஆட்டம், அதுவும் கரெக்டு. ஸோ என்ன ஆன்சரு? போத் அசர்ஷன் அண்டு ரீசன் ஆர் ட்ரூ, ரெண்டுமே கரெக்டு. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன், சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். கொஷின் நம்பர் 2, அசர்ஷனை கொடுத்துருக்காங்க. தி மாஸ் ஆஃப் an atom இஸ் த மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஒரு ஆட்டத்தினுடைய மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த நியூக்ளியஸ் என்ன மாஸ் இருக்குதோ அதே தான் ஆட்டத்தினுடைய மாஸ். ரீசன் த நியூக்ளியஸ் இஸ் அட் த சென்டருங்கிறான். அந்த நியூக்ளியஸ் எங்கே இருக்குது? ஒரு ஆட்டத்தினுடைய சென்டரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன், சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க. தேர்டு கொஷின் அசர்ஷன் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் இஸ் அட்டாமிக் நம்பர். தப்பு. அட்டாமிக் நம்பர்னால் நம்பர் ஆஃப் ஒன்லி ஒன் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் மட்டும்தான். நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் அட்டாமிக் நம்பர். புரோட்டான்ஸு நியூட்ரான்ஸ்னு பார்த்தோம்னா அது வந்து மாஸ் நம்பர் தான் குறிக்கும். ஸோ அது வந்து ஃபால்ஸ். அது அசர்ஷன்கிறது ஃபால்ஸ். ரீசன் தி மாஸ் நம்பர் இஸ் சம் ஆஃப் புரோட்டான் அண்டு நியூட்ரான். மாஸ் நம்பருங்கிறது வந்து சம் ஆஃப் புரோட்டான் நியூட்ரான் கரெக்டு. அப்போது அசர்ஷன்கிறது தான் தப்பு, ரீசன் கரெக்டு. என்ன ஆன்சரு? அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் பட் ரீசன் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், கரெக்டு. என்ன ஆன்சரு? த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான் இஸ் மாஸ் நம்பர். அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து அசர்ஷன் ரீசன் அப்படிங்கிறது. தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாம். 7th ரோமன் ஷார்ட் ஆன்சர். Define an atom. 2 mark question. An atom is the smallest particle. ஆட்டம்ங்கிறது என்னது? ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மேட்டரில் எல்லாத்துலேயுமே எது ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதுதான் வந்து ஆட்டம். An atom is the smallest particle of a chemical element that retains its chemical properties. இருக்கிறதுல வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பண்புகளை கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறிய துகள், ஸ்மால் பார்ட்டிக்கல், அதுதான் வந்து ஆட்டம். இந்த டெஃபினேஷன் நல்லா படிங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 2, நேம் த சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல். ஒரு ஆட்டத்தினுடைய சப் அட்டாமிக் பார்ட்டிக்கல் எது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். வெரி ஈஸியான ஒரு 2 மார்க் கொஷின், நல்லா படிங்க. கொஷின் நம்பர் 3, வாட் இஸ் அட்டாமிக் நம்பர்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இது ஏதாவது ஒன்று, அதுதான் அட்டாமிக் நம்பர். ஆன்சர் பாருங்கள். தி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அல்லது புரோட்டான்ஸ் இன் அண்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் இன் ஆர் ஆட்டம் இஸ் கால்டு அட்டாமிக் நம்பர். இட் இஸ் ரெப்ரசன்டேட்டட் பை த லெட்டர் இசட்டுங்கிற எழுத்தால் குறிப்பாங்க. அதுதான் இசட்டுன்னா அட்டாமிக் நம்பரை குறிக்கக்கூடிய ஒரு எழுத்து, ஒரு சிம்பிள். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அல்லது புரோட்டான்ஸ், அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். வாட் இஸ் த கேரக்டரிஸ் ஆஃப் புரோட்டான்? புரோட்டான்களுடைய குணம் என்ன, புரோட்டானுடைய பண்புகள் என்ன கேட்குறாங்க. த புரோட்டான் இஸ் த பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல் அண்ட் இட்ஸ் லொக்கேட்டட் இன் த நியூக்ளியஸ். புரோட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்மின் சுமை கொண்டவை, ஒரு துகள். எங்கே இருக்குது? இது நியூக்ளியஸில் இருக்குது. லொக்கேட்டட் இன் த நியூக்ளியஸ், உட்கருவில் இருக்கக்கூடியதுங்கிறான். Its positive charge is of the same magnitude as the electron's negative charge. அப்போது இந்த புரோட்டான்கள் எவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் அந்த இருக்கோ அதுக்கு சமமாக இது இருக்குன்னா எலக்ட்ரான்கள் இருக்கும், அதனுடைய மின்சுமை எலக்ட்ரான்கள் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டினை வெரி ஈஸி தான், படிங்க. 5th கொஸ்டின், why நியூட்ரான்ஸ் கால்டு நியூட்ரல் பார்ட்டிக்கல்? ஏன் வந்து நியூட்ரானை வந்து நியூட்ரல் பார்ட்டிக்கல்னு சொல்கிறோம்?
மின்சுமை இல்லைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. நியூட்ரல் பார்ட்டிக்கல்னால் என்னது? மின்சுமை இல்லாத ஒன்று பார்ட்டிக்கல், துகள் அப்படிங்கிறோம். நியூட்ரான்ஸ் ஆர் த பார்ட்டிகல்ஸ் இன் an atom that have a neutral charge. ஏன்னா அதுக்கு மின்சுமை கிடையாது. நியூட்ரல் பார்ட்டிகளுக்கு என்னென்னா அணுவில் இருக்கக்கூடிய அது ஒரு மின்சுமை எதுவுமே கிடையாது. அதனால தான் அது நியூட்ரல் அப்படிங்கிறோம். they are not positive like protons. they are not positive like protons. they are not negative like proton. அதாவது எந்த விதமான இது பாதிப்பு கொடுக்குறது புரோட்டான்களையும் சரி இல்லை எலக்ட்ரான்களும் சரி. நாட் நெகட்டிவ் லைக் விரும்புறதில்லை. அது புரோட்டான்கள்னால் அது பாசிட்டிவாக சார்ஜ், எலக்ட்ரான்கள்னால் அது நெகட்டிவ் சார்ஜ். அதனால் இது மின்சுமை கிடையாது. ஸோ தே ஆர் கால்டு ஆஸ் நியூட்ரல் பார்ட்டிக்கிள். அப்போது இந்த நியூட்ரானுங்கிறது நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கிள், அதுக்கு மின்சுமை இல்லை, அதனால் அது நியூட்ரல்னு சொல்கிறோம். ஓகே, இந்த 5 2 மார்க் கொஷினை நீங்கள் நல்லா படிங்க. இப்போது 5th ரோமன், 6th ரோமன், 7th ரோமன் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 8th ரோமன், 9th ரோமன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.